இதுபோன்ற போராட்ட களத்திலிருந்து விலகி இருக்கும் சின்னானின் குடும்பத்திற்கு தனி மாநில கோரிக்கையை காட்டிலும் அன்றாட உணவுக்கான போராட்டமே பிரதானமானது. தெலங்கானா மாநிலத்தில் வசிக்கும் சின்னானின் குடும்பத்தினர் தனி மாநிலத்தை வரவேற்கின்றனர். சுதந்திரம் அடைந்த 67 ஆண்டுகளாகியும் அடிப்படை வசதி, வேலைவாய்ப்பு ஆகியவை எதுவும் தங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்று வருத்தம் தெரிவிக்கும் சின்னானின் மனைவி கௌசல்யா, தனி மாநில உதயத்திற்கு பிறகு தங்களுக்கு நல்லது நடக்கும் என்று எதிர்பார்ப்போடு కాத்திருக்கிறார். గవర్నమెంట్లో అడిగినా ఏం సమాధానం చెప్పలేదు. డబ్బులు గిబ్బులు అన్ని కట్టమంటున్నారండి. మేము పేదవాళ్ళం డబ్బులే కట్టుకోమండి. పొలాలు గిలాలు ఏమీ లేవండి. ఏం పని చేస్తారు? మామూలుగా ఎక్కడ కూలి పని కంటే కూలి పనికి వెళ్తారండి. இப்படி மாநிலத்தை இரண்டாக பிரிக்கும் விவகாரம் ஆந்திர மாநிலத்தில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது ஒரு வகையில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சுதந்திரத்திற்கு முன்பு ஹைதராபாத் நிஜாமினுடைய கட்டுப்பாட்டில் தான் தெலுங்கானா பகுதிகள் இருந்தன. 1947க்கு பிறகு இந்த பகுதிகள் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. பிறகு 1956களிலே மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படும் பொழுது சீமாந்திராவுடன் சேர்த்து தெலுங்கானாவை இணைத்து ஒருங்கிணைந்த ஆந்திரா மாநிலம் உருவானது. இந்த ஒருங்கிணைப்பிற்கு தொடர்ந்து மாணவர்கள் மத்தியிலும் உழைக்கும் வர்க்கத்தின் மத்தியிலும் அரசியல் களத்திலும் கடுமையான எதிர்ப்பு இருந்தது. இந்த எதிர்ப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் கடுமையாக அதிகரித்து கொண்டே இருந்தது. அதன் விளைவாக தொடர்ந்து ஆந்திராவில் தனி தெலுங்கானா கோரும் போராட்டம் என்பது கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது. இதுதான் வரலாறு. இந்த வரலாற்றின் அடுத்த கட்டமாகத்தான் தற்பொழுது தனி தெலுங்கானா உருவாகி இருக்கிறது என்று சொல்லலாம். தனி மாநிலம் கோரி நடத்தப்பட்ட 45 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு இந்தியாவின் 29வது மாநிலமாக தெலங்கானா திங்கட்கிழமையிலிருந்து செயல்படத் தொடங்குகிறது. 1956ஆம் ஆண்டு மதராஸ் மாகாணத்தின் பகுதியாக இருந்த ஆந்திரா மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட போது எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அப்போதைய ஆந்திர மாநிலத்துடன் தெலங்கானா பகுதி இணைக்கப்பட்டு ஒருங்கிணைந்த மாநிலமாக உருவாக்கப்பட்டது. 1969ஆம் ஆண்டிலிருந்து தெலங்கானா தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டமும் தொடர்ந்தது. போராட்டம் வலுத்ததை அடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் ஆந்திர மறுசீரமைப்பு சட்டம் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. கடந்த மார்ச் மாதம் ஆந்திராவை இரண்டாக பிரித்து தெலங்கானாவை தனி மாநிலமாக்குவது குறித்து அரசிதழில் அறிக்கை வெளியிடப்பட்டது. சீமாந்திர பகுதியை ஒப்பிட்டு பார்க்கும் போது தெலங்கானாவின் நிலை கொஞ்சம் மோசமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. ஹைதராபாத் நகரத்தை தவிர தெலுங்கானா பகுதியில் சுற்றி பார்க்கும் பொழுது தெலுங்கானாவில் இன்னும் முழுமையாக உட்கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்படாமல் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக குடிநீர், சாலை வசதி, மருத்துவம் மற்றும் கல்வி என பல விஷயங்களிலே తెలంగాణ పగది పిన్తంగి இருப்பதை நேரடியாக பார்க்க முடிகிறது. కావున ఈ యొక్క ప్రాంతాన్ని పూర్తిగా డెవలప్ చేయాలని ఒక క్రీడా మైదానం, అదేవిధంగా వాటర్ సదుపాయం, రోడ్ల సదుపాయం, ఇక్కడ ఎంత పెద్ద ఊరున్నా ఒక పాఠశాల కూడా లేదు. ఈ పాఠశాలకి మెయిన్ చదువు, ఏదైనా సమాజం మారాలంటే ఎడ్యుకేషన్ మారాలి. ఇంత పెద్ద ఊరున్నా దగ్గర 700 కుటుంబాలున్నా ఇక్కడ ఒక హాస్పిటల్ లేదు, ఒక స్కూల్ లేదు, ఒక గ్రంథాలయం లేదు. சீமாந்திரா பகுதியைச் சேர்ந்தவர்கள் தெலங்கானா மண்ணில் ஆதிக்கம் செலுத்தி வருவதாகவும் தங்களுடைய பணி வாய்ப்புகளை பல ஆண்டுகளாகவே தட்டி பறித்து வருவதாகவும் தெலங்கானா மாநிலத்தவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். Telangana people, they were downtrodden, not at all developed. Even today some parts of Telangana, Mahbub Nagar, Warangal, interior of district Warangal, Adilabad, they were throughout that one is a backward area, that area. Even people today, they do not know Idli. Andhra people, all they occupied agriculture. In Andhra, 1 acre, that time it was 15,000, in Telangana only 500. So they have purchased all the lands, occupied the business, all every industries, all cine industry has come, it is all controlled by Andhra only. தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டதை அடுத்து தெலங்கானாவில் உள்ள அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் சீமாந்திராக்காரர்கள் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. மக்களுக்கு வேண்டிய ஒரு எம்ப்ளாயிஸ் தெலுங்கானாக்கு சேர்ந்தவங்க இல்லை, அந்தளவுக்கு எம்ப்ளாயிஸ் இல்லை. ஸோ அவங்கள புது உருவாக வேண்டியதாக இருக்கும். ஸோ
அது வரைக்கும் புதுவாக உருவாக்குறதோட இருக்கிறவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா சொன்னாலும் கூட எது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னாலும் கூட அவங்க இப்போ கேட்குறதில்ல. ஸோ அது இல்லாமல் அங்கே இருக்கிறவங்களாகட்டும், இல்லை அவங்க எங்கே செட்டில் ஆனாலும் கூட, இல்லை அவங்க இப்போ அங்கே பிறந்தவங்க போய் அங்கே ஜாபில் இருந்தவங்களுக்கு கூட நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 20 to 30% ஆஃப் எம்ப்ளாயிஸ் அது பாதிக்கும். தெலங்கானா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்ற காரணத்திற்காகவே தாங்கள் மோசமானவர்களாக அடையாளம் காணப்படுகிறோம் என்று சொல்லும் 40 வயது வழக்கறிஞர் சுப்புலட்சுமி தனி மாநில பிரிப்பை தன்மான பிரச்சனையாக பார்க்கிறார். Language is being identified as Telangana. Regionally, they are being identified. So, somewhat a feeling is developed. So, we are being identified on regional basis. So, that has developed a little bit of hesitation towards their identity. Identity is not respected, or identity is being collapsing. So, in that sense also it has come up. தெலங்கானா பகுதியினர் அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம் என்று பல வகைகளிலும் தாழ்த்தப்பட்டிருப்பதாக உஸ்மானியா பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் துறை பேராசிரியர் ஸ்ரீனிவாசலு தெரிவிக்கிறார். Compared to coastal Andhra, Telangana is backward. Okay, it still has the traditional cultural formation. Okay, that's one important. Secondly, in terms of the language, okay, the dialectic spoken in coastal Andhra is distinct from that of the dialectic spoken in. So therefore, there is a linguistic cultural difference. Okay, that in fact is the fault line. Upon that fault line, this logic of uneven development. Because if you look at coastal Andhra, Rayalaseema, for example, Rayalaseema is extremely backward. கடலும் வயலும் மலைப்பகுதிகளையும் கொண்ட சீமாந்திரா பகுதியினர் கல்வி, பொருளாதாரம் ஆகியவற்றில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் தெலங்கானாவை தனி மாநிலமாக பிரிப்பது தங்கள் வளர்ச்சியை பாதிக்கக்கூடும் என்றும் சொல்கிறார்கள் சீமாந்திரா பகுதியினர். மாநில பிரிப்பை அரசியல் விளையாட்டு என்கிறார்கள் இவர்கள். వాళ్ళ యొక్క ప్రాంతాల నుంచి వచ్చినటువంటి ముఖ్యమంత్రులు ఎవరైతే ఉన్నారో వాళ్ళు ఆ ప్రాంతాల గురించి పట్టించుకున్న పాపాన పోలేదు. వాళ్ళంతా కూడా ఆనాడు నాయకత్వం చెప్పు చేతుల్లోనే మగ్గారు. ఈనాడు అలాగే వాళ్ళ యొక్క కేంద్ర స్థాయి నాయకత్వం చెప్పు చేతుల్లోనే ఉంటున్నారు. రేపు కూడా వాళ్ళు అదే పనిలో ఉంటారు. అంతే తప్ప వాళ్ళకి కావాల్సింది సీటు, చైర్, ఒక గ్రీనింగ్ టర్న్, ఇవి రెండు తప్పిస్తే వాళ్ళకి ప్రజలు కానీ, ప్రజలకు కావాల్సిన సౌకర్యాలు చూడడం కానీ, వాళ్ళ యొక్క ప్రయోజనాల పరిరక్షణ కానీ వాళ్ళకి అవసరం లేదు. படித்தவர்கள் அதிகம் இருக்கும் சீமாந்திராவில் பணி பாதுகாப்பு என்ற ஒன்றை மத்திய அரசு கண்டுகொள்ளாமல் விட்டதால் இனி தங்கள் வாழ்க்கை இருளாகி போகும் என்று அஞ்சுகின்றனர் இப்பகுதியினர். தனி தெலுங்கானா வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைத்து உஸ்மானியா மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கும் ஆந்திரா பல்கலைக்கழக மாணவர்கள் தெலுங்கானா வேண்டாம், ஆந்திரா மாநிலத்தை இரண்டாக பிரிக்கக்கூடாது என்ற கோஷத்தை முன்னிறுத்தி போராட்டங்கள் நடத்தி வந்தார்கள். ஆனால் தற்பொழுது ஆந்திரா மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டு விட்டது. இது குறித்து அவர்கள் கருத்து சொல்லும் பொழுது தாங்கள் முற்றிலும் வஞ்சிக்கப்படுவதாகவும், தங்களுடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவை தற்பொழுது எங்கள் கையிலிருந்து பறிக்கப்பட்டு விட்டதாகவும் குற்றம் சாட்டுகிறார்கள். ఆల్రెడీ ఎంఏ ఎడ్యుకేషన్ చేసాం, ఎంఏ పాలిటిక్స్ కూడా చేసాం. మొన్న రీసెంట్గా స్పెషల్ బీడీ కూడా చేయడం జరిగింది. కానీ ఇన్ని కోర్సులు చేసినా సరే మాకు ప్రభుత్వం ఎటువంటి ఉపాధి కల్పించుకోవడం వల్ల మాకు చాలా బాధ అనిపిస్తుంది. ఇప్పుడు సపరేట్ డివిజన్ అయిపోవడం వల్ల అసలు ఎంప్లాయ్మెంట్ అనేది లేకుండా కరువు వచ్చే పరిస్థితి వచ్చింది ఈరోజు. ఎందుకంటే అక్కడ ప్రత్యేకంగా అక్కడ మనకు రాజధాని ఏర్పాటు చేసుకోవాలన్నా చాలా అమౌంట్తో కూడుకున్న విషయం. పైగా అది ఎంతకాలం టైం పడుతుందో మనకు తెలియదు. Central government, they just announced that Telangana is passed, but they don't give any clarity about our future, that what happened to the Andhra Pradesh people. According to that, we are in a confusion manner that where we have a books in our hands, we should have the books in hands, or we can become a terrorist, or we can become a Naxalite. What is our future? What we have to do? విభజించే ముందు కనీసం సీమాంధ్రకి ఎటువంటి విధంగా వాళ్ళని తృప్తిపరుస్తారు, మరి వాళ్ళ భవిష్యత్తు ఏంటి, సీమాంధ్ర జిల్లాల యొక్క కార్యరూపాలు కనీసం ఎటువంటివి తెలియజేయకుండా ఇది మెడలు వంచి మరి విభజించడం
ఇది చాలా అన్యాయము. మరి ఈరోజు విద్యార్థులు అవనాయండి, ఇటువంటి మరి ఇప్పుడు ఎంప్లాయీస్ అవనాయండి, ఇప్పటికే ఇటు యూనివర్సిటీస్కి గవర్నమెంట్ ఐఆర్ కూడా ప్రకటించలేదు.